சுந்தர்வன் காட்டுல சிங்கராஜா ஆட்சி செஞ்சிட்டு இருந்தது. காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளும் அதுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்தது. ராஜாவும் மற்ற விலங்குகளை தன்னோட குழந்தைகள் மாதிரி பாத்துக்கிட்டு வந்தாரு. சிங்கராஜா ரொம்ப இரக்க குணமும் நல்ல மனசும் கொண்டவர். அதனால அவரோட பிரஜைகள் அவர் மேல ரொம்ப மரியாதையா இருந்தாங்க. ஒரு நாள் மைனா ராஜாவோட தர்பாருக்கு வந்து அவர்கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட வைக்குது. மகாராஜா வாழ்க, நான் பெரிய பிரச்சனையில இருக்கேன் மகாராஜா, எனக்கு உதவி செய்யுங்க. மைனா, நீ ஷேர்கானோட அரண்மனைக்கு வந்திருக்கிற. நான் இருக்கிற வர நீ எதை பத்தியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. சொல்லு, என்ன விஷயம்? மகாராஜா, உங்களுக்கே தெரியும் என்கிட்ட மாந்தோப்பு இருக்குன்னு. ஒவ்வொரு வருஷமும் என்னோட விளைச்சல்ல 4/1 பாகத்தை நான் தானமா கொடுக்கறேன். ஆனா இந்த வருஷம் பஞ்சம் வந்ததுனால என்னோட மாமரத்துல ஒரு மாம்பழம் கூட வரல. ஒருவேளை இந்த வருஷம் நீங்க வரிய விலக்கு செஞ்சா எனக்கு ரொம்ப உதவியா இருக்கும். என் பிரஜைகளோட கஷ்டம் எனக்கு நல்லாவே புரியும். நீ கவலைப்பட வேண்டிய விஷயம் எதுவும் இல்ல. ஓ, உன்னுடைய கடனை மன்னிக்கிறேன். சிங்கராஜாவோட மந்திரி கரடி ரொம்ப வருத்தமா சொல்லிச்சு. அரசே, இது என்ன காரியம் செஞ்சீங்க நீங்க? இந்த மைனாவை போல எல்லா பறவையும் வரிய மன்னிக்க உங்ககிட்ட வந்து கேக்கும். நாம எல்லாரோட வரியையும் மன்னிச்சோம்னா இந்த காட்டோட பொருளாதார நிலை ரொம்பவே மோசமடைஞ்சிரும். நீ கவலைப்படாதப்பா, நான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கிறேன். சிங்கராஜாவுக்கு மந்திரி கரடி சொன்னது எல்லாமே நல்லா புரிஞ்சுது. ஆனா அவரால எந்த விலங்குகளையும் அப்படியே கஷ்டத்துல விட முடியல. அதனால காட்டுல இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்யறதுக்காக சிங்கராஜா ஒரு யோசனையை செய்யுது. மந்திரி போலு, போய் இந்த விஷயத்த குரங்கு பல்லுவுக்கு தெரிவிங்க. நான் அவரை பத்தி விசாரிச்சேன்னு. பல்லு குரங்கு காட்டுல வியாபாரம் செய்யற ஒரு விலங்குகள்ல ஒன்று. அதுக்கு அதோட கிராமத்திலிருந்து நகரம் வரை பலவிதமான வியாபாரங்கள் இருந்தது. அதுக்கு சிங்கராஜாவோட செய்தி கிடைச்ச உடனே சிங்கராஜாவை சந்திக்க அவரோட தர்பாருக்கு உடனே போச்சு. வாழ்க அரசே, நீங்க என்ன கூப்பிட்டீங்களா? ஏன் மக பண்டு சரியான நேரத்துல வரிய கட்டிவிட்டானே. அட பல்லு, உன்னுடைய பண்டு சரியான நேரத்துல வரிய செலுத்திருக்கிறான். விஷயம் அது இல்ல. நான் இன்னைக்கு உன்னை இங்க கூப்பிட்டதுக்கு காரணம் வேற. நீ ஏதோ ஒரு புது வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கிறன்னு நான் கேள்விப்பட்டேன். இந்த பக்கத்து காட்டுல ஏதாவது நாடக கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறியா? அதனால உனக்கு நல்ல வருமானமும் வருது. நீங்க சரியாதான் கேள்விப்பட்டிருக்கீங்க அரசே. அது நாடகம் இல்ல, அது சினிமா. நான் பட்டணத்துல இருந்து நல்ல நல்ல திரைப்படங்களை கொண்டு வந்து காட்டுல இருக்கிற மிருகங்களுக்காக அவங்க என்டர்டெயின்மெண்ட்டுக்காக டிக்கெட் வித்து அவங்களுக்கு சினிமாவை காட்டுறேன். உங்களால நம்பவே முடியாது. இது சினிமா இல்ல, மேஜிக். மேஜிக் ஒரு முறை பார்த்தாலே பார்க்கணும்ங்கிற ஆசை அதிகமாகுது. ஆனா நீங்க எதுக்கு இதெல்லாம் கேக்குறீங்க? காரணம், நீ நம்ம காட்டுலயும் ஒரு சினிமா தியேட்டர் ஆரம்பிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். காரணம், மிருகங்கள் கட்டுற வரிய வச்சுக்கிட்டு இந்த காட்டை ஓட்டுறது ரொம்ப கஷ்டமா போச்சு. வருமானத்தை பெருக வேற வழியை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே முக்கியம். இது வெற்றி கிடைச்சதுன்னா அதுலேருந்து வர பணத்தை வச்சுக்கிட்டு காட்டோட நலனுக்காக நான் செலவழிப்பேன். அரசே, உங்க ஐடியா உண்மையில பிரமாதமான ஐடியா. இந்த காட்டுல ஒரு சினிமா ஹாலை கட்டணும்னு எனக்கு ஆசை இருந்துச்சு. ஆனா நீங்க தான் கூடாதுன்னு சொன்னீங்க. அதனால நான் பக்கத்து காட்டுல என்னுடைய சினிமா ஹாலை திறந்தேன். ஆமா பல்லு, நான் கொஞ்சம் கவலையா இருந்தேன். ஒருவேளை இதனால இந்த காட்டுக்கு ஏதாவது கெடுதல் நடக்குமோன்னு. அதனாலதான் சினிமா தியேட்டர் கட்ட நான் உனக்கு அனுமதி கொடுக்கல. ஆனா இப்ப ஏதாவது செஞ்சே ஆகணும்னு எனக்கு தோணுது. பல்லு குரங்கு காட்டோட நடுவுல ரொம்ப அழகான இடத்துல சினிமா ஹால் கட்டுற வேலைய ஆரம்பிச்சது. கொஞ்ச நாள்லயே சினிமா ஹால் கட்டுற வேலை முடிஞ்சு போச்சு. முழு சுந்தர்வன் காட்டுலயும் ஜங்கல் சினிமாவோட போஸ்டர் பெருசு பெருசா போடப்பட்டு இருந்தது. அடடே, நம்ம காட்டுல சினிமா தியேட்டர் வர போகுது. நான் சினிமாவை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். இனிமே என்னால பொறுத்துக்கவே முடியல. சரியா சொன்ன. எவ்வளவு கும்பல் இருந்தாலும் நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோவுக்கு போயிடுவேன். இப்படியாக காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளும் போஸ்டரை பார்த்துட்டு ரொம்ப உற்சாகமாயிட்டாங்க. நல்ல நேரத்துல நல்ல காலத்துல
சிங்கராஜா கையால ஜங்கல் சினிமா ஓபன் செய்யப்பட்டது. ஹால்ல முதல் படம் என்னன்னா ஷோலே. இந்த சினிமாவை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கறதுக்காக விலங்குகள் எல்லாம் நீண்ட வரிசையில நின்னுட்டு இருந்தது. இந்த லைனை சமாளிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான காரியமா இருந்தது. கடைசியில சிங்கராஜா வந்து எல்லாரையும் அமைதிப்படுத்த வேண்டி இருந்தது. உங்களுடைய உற்சாகத்துக்கு நான் மதிப்பு கொடுக்கறேன். ஆனா நீங்க எல்லாரும் இப்படி ஒன்னா சேர்ந்து திரைப்படத்தை பார்க்கவே முடியாது. அதனால எல்லாரும் டிக்கெட்டை வாங்குங்க, பல முறை சினிமாவை பாருங்க. சிங்கராஜா சொன்னதை கேட்டுட்டு எல்லா விலங்குகளும் கொஞ்சம் அமைதியானாங்க. ஆனாலும் சினிமா ஹாலுக்கு வெளியில இருக்கிற வரிசை நீண்டுகிட்டே போச்சு. பல்லு குரங்கு தினமும் 4 ஷோவை நடத்திக்கிட்டு இருந்தது. ஆனாலும் ஹவுஸ்ஃபுல் ஆன காரணத்தால நிறைய விலங்குகள் ரொம்ப வருத்தத்தோட திரும்பி போயிட்டு இருந்தாங்க. முதல் பிலிம் ஷோலேவை பார்த்துட்டு அத்தனை பேரும் பயங்கரமா சந்தோஷமானாங்க. சில பேருக்கு தன்னுவ பிடிச்சிருந்தது, சில பேர் பசந்தி மேல பைத்தியமானாங்க. சினிமா ஹால்ல அடுத்து போடப்பட்ட சிங்கம் படத்தை பார்த்துட்டு எல்லாரும் பைத்தியமானாங்க. சிங்கராஜாக்கு கூட இந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. சினிமா ஹால் திறந்து 6 மாசம் ஆயிருந்தது. சிங்கராஜா நினைச்சதை விட ஜங்கல் சினிமா பயங்கர வசூல வாரி குவிச்சிட்டு இருந்தது. அரசாங்கத்தோட கஜானா நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே போச்சு. காட்டுல இருக்கிற பிரச்சனைகளையும் ரொம்ப அழகா சமாளிக்க முடிஞ்சது. கஜானால நினைச்சதை விட நிறைய காசு சேர்ந்ததுனால சிங்கராஜா காட்டுல நிறைய விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சாரு. ஒரு நாள் சிங்கராஜாவுக்கு காட்டை அழகுபடுத்துறதுக்கான யோசனை வந்தது. சிங்கராஜா அதை செய்யறதுக்காக தனியா புறப்பட்டு போனாரு. சினிமா ஹால் திறந்ததுல இருந்து சிங்கராஜா மக்களுடைய குறைகளை கேட்கறதுக்கான நேரமே கிடைக்காம போயிடுச்சு. கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா காட்டுல இருக்கிற ஒரு ஸ்கூல் அவர் கண்ணுல பட்டது. சிங்கராஜா ஸ்கூலுக்குள்ள போன உடனே அங்க இருக்கிற நிலைமைய பார்த்துட்டு ஷாக் ஆனாரு. கிளாஸ்ல வெறும் 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் தான் உட்கார்ந்துகிட்டு இருந்தாங்க. மிச்ச இடம் எல்லாம் ரொம்ப காலியா இருந்தது. அப்புறம் மாஸ்டர் தோடர்மல் யானை சீட்டுல உட்கார்ந்து தூங்கிக்கிட்டு இருந்தது. இத பார்த்த சிங்கராஜாவுக்கு கோவம் வந்து உருமிச்சு. இத கேட்ட மாஸ்டர் தோடர்மல் தன்னோட சீட்டுல இருந்து கீழே விழுந்துட்டாரு. மன்னிக்கணும் அரசு, கொஞ்சம் நான் தூங்கி போயிட்டேன். பள்ளிக்கூட வாத்தியாரே, நீங்க இப்படித்தான் குழந்தைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறீங்களா? உங்களுக்கு தெரியல இந்த குழந்தைகள் தான் நம்ம காட்டோட எதிர்காலம்னு? அரசு, நீங்க ரொம்பவே சரியா சொல்றீங்க. ஆனா இந்த சினிமா தியேட்டர் ஆரம்பிச்சதுல இருந்து குழந்தைங்க படிக்க வரவே மாட்டேங்குதுங்க. நாள் பூரா சினிமா தியேட்டருக்கு வாசல்ல லைன்லயே நின்னுக்கிட்டு இருக்குங்க. ஸ்கூல் ஃபீஸ வச்சுக்கிட்டு சினிமா தியேட்டர்ல டிக்கெட் வாங்கி திரைப்படம் பாக்குது. உண்மையை சொல்ல போனா ஹெட் மாஸ்டர் கூட இப்ப பள்ளிக்கூடத்துக்கு வரதில்ல. தப்பி தவறி வந்தாலும் அவங்க நாள் பூரா அந்த சினிமா பாட்டை பாடிக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் சினிமாவோட டயலாக்ஸ குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கறாங்க. டீச்சர் சொன்னதை கேட்ட சிங்கராஜாவுக்கு பயங்கரமா வருத்தமா இருந்தது. கொஞ்ச தூரம் போனதும் காட்டுல இருக்கிற ஆஸ்பத்திரி வாசல்ல நிறைய பேர் நின்னுட்டு இருந்தாங்க. வருத்தம் அடைந்த சிங்கராஜா அவங்க பக்கத்துல போறாரு. அட, என்ன விஷயம்? நீங்க எல்லாரும் இங்க ஏன் கூட்டமா நிக்கிறீங்க? மகாராஜா, உங்ககிட்ட நான் என்னன்னு சொல்றது? ஆஸ்பத்திரியில இருக்கிற மீனு நரி டாக்டர் காலையில இருந்து எங்க போனாங்கன்னு தெரியல. அவங்க சினிமா பார்க்க போயிருக்காங்கன்னு நர்ஸ் சொன்னாங்க. அதுவும் இவ்ளோ பெரிய காட்டுல ஒரே ஒரு டாக்டர் தான் இருக்காங்க. அவங்களும் அடிக்கடி சினிமா பார்க்கறதுக்காக லீவ் போட்டுக்கிட்டே இருக்காங்க. உடம்பு சரியில்லாத விலங்குகள் எவ்ளோ கஷ்டப்படுறாங்க. இத பத்தி அவங்களுக்கு ஒரு கவலையுமே இல்ல. இத கேட்ட சிங்கராஜாவுக்கு பயங்கரமா கோவம் வருது. நீங்க ஏன் இந்த விஷயத்தை என்கிட்ட எடுத்து சொல்லல? மகாராஜா, காட்டுல எல்லாரும் பேசிக்கிறாங்க. நீங்க தானே இந்த சினிமா ஹால ஆரம்பிச்சீங்க. அதனால எல்லாரும் பயந்துகிட்டு உங்ககிட்ட புகார் பண்ண வர மாட்டேங்கிறாங்க. அதுலயும் இந்த சதுர் காக்கா இருக்கே, அததானே இங்க நீங்க முழு சுந்தர்வன் காட்டையும் பாத்துக்க நியமிச்சிருக்கீங்க. அதுவும் நேரத்துக்கு விதவிதமா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டே சுத்திக்கிட்டு இருக்கு. அப்புறம் எங்க எல்லாரையும் மிரட்டிக்கிட்டே இருக்கு. சினிமா ஹால்னால காட்டுல ஒவ்வொரு இடத்துலயும் எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத பார்த்துட்டு சிங்கராஜாவுக்கு வருத்தமா போச்சு. அது காட்டுல இருக்கிற எல்லா விலங்குகளையும் ஒன்றா வர சொல்லிச்சு. இந்த காட்டுல ஒரு சினிமா தியேட்டரை திறக்கிறதுக்கு நான் தான் அனுமதி கொடுத்தேன். ஆனா என்னால நம்பவே முடியல. நீங்க எல்லாரும் சினிமாவே பாத்துக்கிட்டு இருப்பீங்க, தம் பொறுப்பை விட்டுருவீங்கன்னு. எப்ப பார்த்தாலும் சினிமாவிலேயே முழுகி இருப்பீங்கன்னு. நோயினால இறப்பு அதிகமாகிக்கிட்டே இருந்தா, பள்ளிக்கூடத்துக்கும் ஒத்துரும் போகாம இருந்தா, நான் இந்த மாதிரி சினிமா தியேட்டரை நடத்த வேண்டிய அவசியமே இல்ல. இன்னிலிருந்து சினிமா தியேட்டர் மூடப்படும். இதை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். சிங்கராஜா பேச்ச கேட்ட எல்லா விலங்குகளும் அவங்க செஞ்சது தப்புங்கறத உணர்ந்தாங்க. எல்லாரும் மகாராஜா கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க.
எங்களை மன்னிச்சிருக்க அரசே. இனிமே வேலை நேரத்துல நாங்க வேலை மட்டும் தான் செய்வோம். நேரம் கிடைக்கும் போது சினிமா பார்ப்போம். எந்த செயலா இருந்தாலும் அளவுக்கு மீறி எதுவுமே செய்யக்கூடாது. திரைப்படம் என்பது பொழுதுபோக்குக்கு. அதையே நீங்க உங்க வாழ்க்கைய மாத்திக்கிட்டா இந்த உலகம் எப்படி ஓடும்? நீங்க செஞ்ச தவிர நீங்க உணர்ந்துட்டீங்க. இந்த ஒரே ஒரு காரணத்தினால நான் இந்த சினிமா தியேட்டர்களை மூட போறதில்ல. ஆனா இனிமேல இருந்து சினிமா தியேட்டர்கள்ல வெறும் 2 ஷோ தான். அதுவும் மாலை நேரத்துல. மதிய நேரத்துல எல்லா பறவைகளும் மிருகங்களும் அவங்க வேலையை செய்யணும். சிங்கராஜா பேசினதை கேட்டுட்டு எல்லா விலங்குகளும் சந்தோஷத்துல குதிச்சாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்ததுனாக்கா ப்ளீஸ் எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் லைக்கும் ஷேரும் பண்றதுக்கு மறந்துடாதீங்க. நன்றி.